இஎம்ஐ படத்திற்கு ஆடியோ அண்ட் ட்ரெய்லரிங் லான்ச்சிங் உரை தந்திருக்கும் எமது சிறு படைப்பாளராக திரையுலக நாயகன் அன்னார் கே பாக்கியராஜ் அவர்களும், இயக்குனர் திரு ஆர் உதயகுமார் அவர்களும், இயக்குனர் திரு பேரரசு அவர்களும், தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களும், இயக்குனர் திரு எழில் அவர்களும், இயக்குனர் ஆர் வெங்கடேசன் அவர்களும், இயக்குனர் SR பிரபகன் அவர்களும், இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், திருமதி நடிகை தேவேன் அவர்களும் உரை தந்ததற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஎம்ஐ என்பது இரண்டு விதமான இது இருக்கு. ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ். இஎம்ஐ எடுத்து எத்தனை பேர்கள் சரியான பயன்படுத்தாதனால எத்தனையோ நபர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. மன அழுத்தம் பாதி உடல்நிலை இயற்கை உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இஎம்ஐ எடுத்து எத்தனையோ பேர்கள் இஎம்ஐ எடுத்து அதில் வியாதி உடல்நிலை பாதிப்பு 90% மக்கள் மன அழுத்தத்தினால இஎம்ஐ பாதிப்பட்டிருக்காங்க. அது பற்றி தான் நாங்கள் இங்கே இஎம்ஐ இந்த படத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி இஎம்ஐ இந்த மொபைல்லேருந்து கிட்டத்தட்ட டாப் ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் இஎம்ஐ பயன்படுத்துகிறாங்க. சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை அடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்கியராஜன் நான் எந்திரிக்கும் போதே சொல்லிட்டார், நீ அர்ஜென்ட்டாக போகணுமோ அப்படின்னு. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படித்தான் அப்படின்றதெல்லாம் இல்லை சார், உண்மையாகவே நீ கொஞ்சம் வெளியே வேலை. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து திரையுலக நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், நடிகை நட்சத்திரங்களுக்கும், பின்னால் அமர்ந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும், எதிர்காலத்தில் நடிகர்களாக உருவெடுக்கப் போகிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், இன்றைக்கி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லோரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலையே ஈஸியான தொழிலாக தெரியுது. முதல்ல அது கஷ்டம். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணுன்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடித்து காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இறங்கிட வேண்டியதான் காலத்தில். ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட்டு தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசுக்கு அசிஸ்டண்ட்டு சதாசிவம். ஸோ என் கொள்ளு பேரனோட படம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் சினிமா. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜன், அதுக்கப்புறம் பார்த்திபன், பாண்டியராஜன் அப்படின்னு அவங்க கொள்ளு பேரன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா பாக்கியராஜன். ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் இந்த இஎம்ஐ, இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், ப்ரொடியூசர் அழகாக சொன்னார், இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு, இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு. 2 விதமான இஎம்ஐ சொன்னார். எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட், அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி. ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிருவான். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்து கொள்ளலாம். நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமொழி திருகி, கண் பிதுங்கி, நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும்.
என்ன தயாரிப்பாளர் சார், உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும். ஏன்னா அந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிகர் நம்ம சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு, விருப்பாக அலைஞ்சிருப்பார் போல் இருக்கு. யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட்டு, எல்லாம் அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. முதல்லலாம் அந்த காலத்துலலாம் நடிகர்கள் வந்து நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. பாக்கியராஜன்லாம் வந்து இந்த எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங்கு, மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டார். எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக, ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில். எதுக்கால வீடு, அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான், இவர் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஃபோனில் என்ன அர்ஜெண்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னார். என்னங்க ஆடியோ ரிலீஸு? அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டார். இஎம்ஐன்னு ஒரு படம். சரிங்க, இப்போல்லாம் எங்கேங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள்லாம் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்குது, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்குது, கர்நாடகா சினிமாவும் நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் யார்? கிரியேட்டர்கள் இங்கே இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போது அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும். இப்போ முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அதே பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு? எவ்வளவு போராட்டமாக இருக்கு. ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்ல. ஷூட்டிங் போகிற வரையிலும் இவர் தான் நடிக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது. யார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. என்ன தமிழ் சினிமா? கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், ஒரு பிஸ்னஸ், இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டால் இவ்வளவு கோடி பிஸ்னஸ், அவ்வளோதான். அதில் கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்போல்லாம் வந்து ஒரு 16 படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி,
ஒரு ஏப்ரல் 14th தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு 16 படமெல்லாம் 17 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 16 படம் ஹிட் ஆகிடும். ஒரு 12 படம் 100 நாள் ஓடிடும். ஒரு 5 படம் 175 நாள் ஓடும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தோடு இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும், ஒரு எஜமான் ஓடும், ஒரு வால்டர் வெற்றிவேல் ஓடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி கதைக்களத்தோட. ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் பார்த்தோம்னா அவர் அந்த படி இந்த படம்டா ஓடுதா அவனும் அப்படி. ஆனால் எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம். எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையேன்ற ஒரு வருத்தம். இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த காலத்தில் டைரக்டர்களையே ஃபோனில் பிடிக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஒரு டைரக்டரை பாராட்டலாம், இந்த படம் நல்லா எடுத்துருக்கிறாருன்னா ஃபோன் எடுக்க மாட்றாங்கப்பா. கேட்டால் அந்த நம்பர் போன வாரம் தாங்க இருந்தது, இந்த வாரம் வேறு மாற்றிட்டாங்கன்றாங்க. எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா? இதையெல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். 15 படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் 2 படம் தான் ஓடுது. ஆனால் 100 படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 15 சின்ன படங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை தான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ. கடந்த இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு. குடும்பஸ்தன், லப்பர் பந்து, இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். ரிலீஸ் ஆகிற வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா, ஆனால் ஏன் ஓடுது? ஒரு நல்ல மேட்ரு, அழகான நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், அவர்களை கண்டுபிடிங்கள். அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் நல்லா இருந்தது. கண்டென்ட் இஸ் குட். அது எந்த அளவுக்கு அவர் ஆழமாக சொல்லியிருக்காருன்றது முழு படத்தை பார்த்தா தான் தெரியும். தம்பி நல்லாவே நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் கட்டி பிடிக்கிறத விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலாக காட்டியிருக்கீங்க. அது ஏன்னு தெரியல, உங்கள் குருநாதன்றதுனாலே ஒன்றும் இருந்துட்டு போட்டு. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றுச்சல் இருக்குது. என்ன அது எப்படி அவர் பேக்ரவுண்டில் அப்படி கப்புன்னு கட்டி பிடிக்கிறாங்க? ஆஹா, ஆடாடாடாடாடா. ஸோ பேரரசுக்கு, எங்கள் சங்க செயலாளருக்கு, இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த அப்பா ஒரு கொடி கட்டுகிற ஒரு அப்பாவாக, என்ன அப்பான்னு மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் என்ன. சரி, சித்தப்பாவாக, அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு. ஏன்னா அந்த திறமையில் ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிருவார் போருக்கு சிஷ்யன். அந்த ஒரு பாட்டே போதும். பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்க. அஸ்கு புஸ்கு ரிஸ்கு ரஸ்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பாட்டு அது. அது வேணா நிச்சயமாக. ஏன்னா விஜய் படத்தில் நான் திருப்பி சொல்லுவேன், அந்த திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு. நம்ம அப்போ கூட நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வர்ற படங்க. அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது. இப்போ என்ன எழுதுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் திரும்பவும் அவரை நீங்கள் அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. தொடர்ந்து அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும், அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும், என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால் இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே. நீங்கள் அது வேறு நான் உங்களை சொல்லன்னு உங்கள் அப்பா கோவிச்சுக்கு போகிறாரு. நல்லா நடிச்சிருக்கேன். அப்புறம் இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும். அவருடைய விழா இன்றைக்கி வாங்க. அவர் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாலும் பெரிய வேலை பண்ணிக்கிறீங்க போல் இருக்கு. ஸோ நீங்களும் அனிருத் மாதிரி ஒரு பரபரப்பான
ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும். அதே மாதிரி நல்ல இசை, இனிமையான இசை மட்டுமல்ல, நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்க. உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இந்த திரைப்படத்தின் மூலம் உருவாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு அறிவிப்பு ஒன்று சொன்னாங்க. இந்த படத்தை திரையிடப் போகிற விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்கன்னாங்க. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நிறைய கலெக்ஷன் வரும். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் மேட்டர். கண்டென்ட் தான் இது. இஎம்ஐன்னாவே அது கண்டென்ட். இந்த இஎம்ஐ உங்களுக்கும் தப்பு இல்லாமல் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த விழாவில் நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக உண்மையாகவே போவேன் இருப்பதனால அண்ணன் அவர்களை என்னை மன்னிக்கணும், என் தம்பி அவர்கள் மன்னிக்கணும், அரவிந்தராஜ் அவர்களும் சரி, நம்ம தம்பி நடிகர் இயக்குனர் மன்னிக்கணும், பிரபாகர் அவர்களும் சரி, தேனப்பன் அவர்களும் சரி, சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ மாறி இருக்காங்க. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்களா? நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க. அவங்க இயக்கிய குறும்படம். ஒரு மிக அழகான டைட்டில். அது ரொம்ப அழகான டைட்டில். அந்த டிசைனும் நல்லா இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் பத்திரிகையாளர்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் வரணும். வந்தால் தான் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். நல்ல சிந்தனையாளர்கள் வர வேண்டும். அந்த விஷயத்தில் தேவயானி அவர்கள் ஒரு நல்ல போராளி, ஒரு அழகான போராளி. எங்கே தப்பு நடக்கோ எதிர்த்து கேட்பாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஒரு நல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சியாளராக அவங்க இருக்கிறது எங்கள் சங்கத்துக்கு நல்லதாக இருக்கும். சீக்கிரம் நம்ம ராஜகுமாரங்கிட்ட சொல்லி உங்களுக்கும் கார்டு வாங்கிடுங்க. ஆமாம். ஆக இந்த திரைப்படம் வெற்றிகரமான திரைப்படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நான் சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சுருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வீட்டில் எங்கள் அப்பாட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு, நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். என்ன அவர் படம் ஃபுல்லாக வருவார், நான் படத்தில் ஒரு 2-3 சீன் தான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு சதாசிவம் சார். இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் அண்ணன் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ, இது இயக்குனர் சங்க விழாவும் நினச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குனர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பேசி பேரரசு சாரை படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. உதயகுமார் சார் ஒரு 5-6 வாட்டி சொல்கிறாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் பேரரசு சார். ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணுங்கிறதும். ஸோ அதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும், ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும், ஆக்ஷன் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும், பிஎல் தேனப்பன் அவர்களுக்கும், தேவயானி மேம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல் ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார். இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க, ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்கார். ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவுசெய்து அவரை அணுகவும். இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம்னு கூட போடுவாங்க. அதுவும் நம்ம பார்த்துட்டு லைக்கும் போடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்து மூலிமா நயன்தாராக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். பிளாக் பாண்டி, இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம், என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்காரு. அதனால் வந்து அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும். பாண்டி வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த சதாசிவம் சார் டைரக்டராக படத்தை டைரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ சிரிச்சிங்கன்னே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீன்லையுமே வந்து ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார். அதில் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இஎம்ஐ கட்டலைங்கிற சோகமே 2-3 இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது. ஸோ அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள், இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்ல போனார். படம் என்ன தம்பி, ஒரு 40 கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமோ ஒருத்தர் கேட்டார். இல்லை சார் 4 கோடி ரூபா. ஏன் 4 கோடி ரூபாய்க்கு நான் படம் பண்ணுறதில்ல பண்ணிட்டார். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே 40 கோடிக்கு படம் பண்ணணும், பெரிய லெவலில் பேசணும், பிஸ்னஸ் அந்த வெளியில் வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமார் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லாரும் நம்பணும். லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டுருச்சு. கடந்த 25 வருஷமாக அது இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலராக நம்ம வந்து சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் இயக்குனர்கள், ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் சதாசிவம் சாருக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து பேரர் சார் வந்து ஒரு சாங் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் போய். பேரர் சார் வந்து வரிகள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பவராக இருக்கும். அப்போ நம்ம அந்த சாங் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் இதை நம்ம பண்ணணும். எங்கேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு போர் அடிக்கக்கூடாது. அந்த சாங் ஓப்பனிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் சாங் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும். பட் அந்த எனர்ஜி வந்து விஷுவலில் குறையக்கூடாது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். அவர் சதாசிவம் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் எழுதின சாங் பண்ணதுக்கு நான் பெருமைப்படுறேன் சார். ரொம்ப நன்றி சார். இதில் 2 சாங் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பு வந்து மேனேஜர் பாலாஜி மூலயமா எனக்கு கிடச்சிது. அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து இஎம்ஐ. இன்றைக்கி நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், எல்லோரும் ஒரு இஎம்ஐயில் மாட்டிகிட்டு தான் இருப்போம். அந்த இஎம்ஐ வந்து எப்படி கட்ட முடியுது, கட்ட முடியல அப்படிங்கிற 2 விஷயந்தான். இதை வந்து அழகாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இஎம்ஐ படம் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில் தான் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ கொரியோகிராஃபர் சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ. பிகாஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம், பட் அதுக்கான
கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும். ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இது படம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால் நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது, நல்ல ஒரு கண்டென்ட். சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்புள் வந்து எங்கள் படத்தை எங்களோட ஆடியோ லான்ச்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து நினச்சா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேன், பேரரசு சாரோட ஃபேன் அண்ட் தேவயானி மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரரசு சார் வந்து எனக்கு அப்பாவாக நடித்தது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் டு சப்போர்ட். தேங்க்யூ. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள். எத்தனை பேருக்கு இந்த இஎம்ஐ கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கை தூக்கலாமா? அப்போ யாருமே இஎம்ஐ இல்லைண்ணா. எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐயை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு மலையன் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லை, பொதுவாக ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல, அது சான்ஸை வாங்குற வர பெரிய கஷ்டம். இந்த சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க. நானும் இந்த 26 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் படம் பண்ணுறோம், நீங்கள் சம்பளத்தை இவ்வளோ வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுசாக கொடுக்கறது ஒரு சில பேர் பட்டு தான். அதில் எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி. அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது. முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுளுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய, ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இதை நான் பேசலாமான்னு தெரியாது, ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல பேசணும்னு ஆதங்கம் இருக்கும். ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுறது, ஒன்று சொன்னால் எதாவது, இப்போ நான் நிறைய ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து எதாவது சொல்லிட்டோம்னா எதாவது மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அது வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எழுதுறதுக்கோ எதையா ஒன்று போட்டு மாற்றி தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ஒரு 10-20 கால் எனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ, நம்முடைய பத்திரிகையாளரும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. பார்த்து எழுதுங்க, பார்த்து செய்யுங்க. ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இப்போ கூட பேரரசன் என்ற ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி தான் கேட்டேன், வேண்டுகோள், ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன். 40 படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது. ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ கனவுகள் இருக்கும், டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்பேன், பாண்டி என்ன சமயத்தில் நடிக்கலையானுவாங்க. ஐயோ நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன், படங்கள் தயாரிப்பாளர்கள் வெளியே கொண்டு வரணும். அந்த ஆப்ளிகேஷனை இப்பயும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும். மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான். ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார், ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க. இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க. நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு படத்தை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம், ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க. தனிப்பட்ட போங்க சார், இண்டஸ்ட்ரியை வேணாம் சார் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்பாளருக்கும் நடக்கக்கூடாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு சங்கத்துக்கு வருமானம் வரலுக்கு கூட செஞ்சிங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார். இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள். இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்பாளர்கள் தான் 80% ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது. 10% வந்து ஒரு 10 to 20% மட்டும் தான் பெரிய படங்கள் நடக்குது. இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய படத்தில் திருப்பி விஜய் படத்திலே திருப்பி நடிக்க முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வழிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது
ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய இது கிடையாது. எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. அது யாரையும் தவறு கிடையாது. தயாரிப்பாளர் தப்பு கிடையாது, இயக்குநர்கள் தப்பு கிடையாது, டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது, பத்திரிகையாளர் தப்பு கிடையாது, யாருமே தப்பு கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டை இருக்குது. அதை அடைச்சி அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான். ஆனால் நிறைய படங்கள் நிறைய தயாரிப்பாளர் பின்னாடி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஒரு வழியில் தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதனால் இன்னொன்று, சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ 3 நாள் முன்னாடி வரைக்கும் சார் இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ண சார், என்ன விதத்தில் சொல்லுங்கள் சார், எல்லா இடத்துலையும் கூட நிற்போம், என்ன வழியில் போவோம், காலேஜாக போவோம், எங்கே போனாலும் போகலாம், எத்தனை பேரை பார்க்கணும் சொல்லுங்கள், உங்களுக்கு கூட நிற்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு டீம். ஒரு கோடையாக்டர் சார்லாம் இருக்கார், குமார் சார், ஃப்ரான்சிஸ் சார், கேமராமேன், அப்படி ஒரு டீம். ஒரு பிளானிங் வந்து அப்படி ஒரு இதில் மிஸ் ஆனதே கிடையாது. அப்படிப்பட்ட டீம் இந்த படத்தில். இப்போ ப்ரொடியூசர் வெளியே கூட சொன்னார், சார் இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும் சார், வரிசையாக 10 ப்ரொடியூசரை நான் உள்ளே கொண்டு வரேன் சார் சொன்னார். அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தோடு தான் பேசுகிறேன். அதில் யாரும் தவறாக எடுத்துக்காங்க, மன்னிச்சுக்கோங்க. நம்மளுடைய சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் சாருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தில் வந்து சேரன் சார் வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டார். அவர் மாதிரி ஒரு திரைக்கலைஞர் கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்து சொல்கிறேன். அப்போது ஷூட்டிங் நடிச்சிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கடங்காரங்க வருவாங்க, ஷூட்டிங் பேக்கப் ஆகிடும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஷூட்டிங் வந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும், எல்லாம் கிளம்புங்க, ரூமுக்கு திடீர்னு வாடகை கொடுக்க முடியாது. இல்லை ஒவ்வொரு அசிங்கங்களையும் பட்டு அவர் சேரன் நான் பார்ப்பேன், அண்ணன் என்னென்னு சொல்லும்போது, இல்லைடா பார்த்துக்கலாம்டா, இதெல்லாம் கடந்து போகணுண்டான்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படி ஒரு சேரண்ணே ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படம், அந்த படம் வெற்றி அடைஞ்சு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி அந்த இயக்குனருக்கு கிடச்சின்னா, இந்த சினிமா யாரையும் கைவிடாதுன்றது பெரிய நம்பிக்கையை கொண்ட ஒரு இடம் தான் அந்த ஆட்டோகிராஃபுடைய வெற்றி. அதே சேரண்ணே வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமும் பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆதவன் சொன்னார், இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபினான்ஸ் அம்மா போகிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லணும், ப்ரொடியூசரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொன்னார், யாரோ ஒருத்தனை போய் நான் ஹீரோ ஆக்குறதுக்கு என் நண்பன் நீயாடா, அந்த காசு வந்தாலும் சரி வரலாலும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு தயவுசெய்து ஒரு கைத்தட்டுங்க. ஏன்னா பணத்தை தாண்டி அவனுடைய கிரியேட்டிவிட்டிக்காக அவர் செஞ்ச இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்தல் இத்தனை பேரை வாழ வச்சிருக்கு. இங்கே உழைச்ச அத்தனை பேருக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக என்னுடைய ஆதவன் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும். ஆதவன் ஐயா வந்து நாட்டிலே இருக்கிறது இல்லை. நாட்டில் இருந்தால் தானே ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் யூஎஸ் போயிடுறாரு. உண்மையை சொல்லுங்கள், யூஎஸ் தானே போகிறீங்க, யூஎஸில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. என்ன பாருங்கள், இப்போ கேட்கும் கூட என்னை கூப்பிட்றாங்க, வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறைமுகமாக வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயா இருக்க இப்போ எங்களை மட்டும் செய்கிறீங்க வச்சு, அதனால் இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் பாதி நேரம் யூஎஸில் தான் இருக்கார். நான் தான் சொன்னேன், அடுத்த வாட்டி எங்களையும் கூப்பிட்டு போங்க, நான் பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், நல்லா ஏதாவது பண்ணுவேன், ஜிம்மிக்கு பண்ணேன், நான் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன், என்ன வேணால் செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது ஐயா யூஎஸ் போங்க, கூப்பிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷம். பெரியவர்கள் எல்லாரும் வயசில் மீது எல்லாருமே இருக்கீங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு மனக்குமுறல்கள் தான். நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது. இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் வெங்கடேஷ் சார், பிரபாகரன் சார், பாக்யராஜ் சார், பேரரசண்ணே, தேவானி மேம், எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, நல்லபடியாக இருக்கட்டும். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும், பெரிய லெவலில் வெற்றி அடையணும். எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இந்த இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார். அதில் எல்லாரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, இயக்குநர்களை உருவாக்குங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லைக்கா இன்றைக்கி மூடப்பட்டதுன்னு 2 நாள் முன்னாடி ஃபீல் ஆச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய நிறுவனம் மூடிட்டாங்கன்னு. சார் அவங்க ஒரு 20-30 படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காசுக்கு ஒரு 500 டைரக்டர் இந்த படத்தில் உருவாக்கி விட்டுருக்கலாமே சார். 500 படத்தில் 400 படம் ஹிட் ஆயிருந்தாலே இந்த கம்பெனி இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்குமேன்னு சொல்லி ஆசை வந்துச்சு. ஆனால் அது பேச முடியாது. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது தவறாக பேசியிருந்தா. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் இருக்க மேடை இது. அந்த மேடையில் நானும் வந்து உட்காந்துருக்கேன். பக்கத்தில் இருக்கின்றதே எனக்கு ஒரு பெருமை. பேரர் சார், அரவிந்த் சார், என்னுடைய குருநாதர் வெங்கடேஷ் சார், எல்லாருமே இருக்க மேடை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த விழாவுக்கு என்னை அழைத்த பேரர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு குருநாதராக தன்னோட சிஷியர்களுடைய படைப்புகளுக்கு எத்தனை பேர் வந்து அழைப்பாங்கன்னு தெரியலை. அவர் படம் மாதிரி அவரை எடுத்துக்கிட்டு அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் மாதிரி இதை ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு. இது வந்து பேரரசருக்காக வந்து அவருடைய சிஷியருக்காக பேரரசருடைய அழைப்பின் பேரில் வந்த உறவுகள் எல்லாருமே. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறது, ஒரு அருமை இயக்குனருடைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்களை வச்சு வர்ற படங்களுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும். அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது.
மற்ற தயாரிப்பாளரோட இன்னும் நீங்கள் எங்கே மாறுபடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு டைரக்டரே ஹீரோவாக இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோப் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. செகண்ட் வந்து நான் வந்து டைரக்டருக்கு சொல்லணும். ரொம்ப இயல்பாக இருக்கார் நண்பர். வந்து ரொம்ப பார்க்கும்போது ஏதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம், ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயின் தான் மெயினாக சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவயானி மேடம்லாம் அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லையும் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்த பழகின ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறப்பொண்ணாவோ எப்படியோ ஏதோ உள்ள கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அப்படி ஹீரோயின் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக, பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்தில் முதல் படத்தில் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை. ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க இல்லையா, ஒரு திரையில் வர்றீங்க இல்லையா, அவங்க உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கு நான் நம்புகிறேன். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன், பிளாக் பாண்டி அவர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சில மேடைகளில் வந்து நான் நினைப்பேன் அவர் சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நினைப்போம். அப்புறம் அந்த பேசுகிற வேகத்தில் வந்து உங்கள் பேரெலாம் மிஸ் ஆயிரும். அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. சில மேடைகள் அப்படி நடந்திருக்கு. நீங்கள் ஃபாரின் போகிறலாம் குறைச்சிட்டு நம்ம ஊரில் இருங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியாக பண்ணலாம், இயல்பாகவே காமெடி வர்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அப்படி தான் ஆதவன் அவர்களுடைய பேச்சு எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து படங்கள், நீங்கள் பிளாக் பாண்டிலாம் ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டியவர். இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைய விட மாட்டார் நான் நினைக்கிறேன். படத்தோட டிசைனும் சரி, மற்ற எல்லா விஷயங்களுமே சரி, ரொம்ப அளவாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டிசைன்லேயும் சரி, நிறைய பேரை போடாமல், அதே மாதிரி படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதும், அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்குது, யார் வேணுமோ அது இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப திட்டமிடலோடு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு டைட்டிலாக இருக்கட்டும், இஎம்ஐ, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மேட்லேயோ லோன்லேயோ எதுலேயோ ஒன்றில் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம படம் பார்க்கக்கூடிய இங்கே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு, கண்டென்ட் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம், அந்த கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே மிக நேர்த்தியாக, ரொம்ப பிளானிங்காக, ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அது சொல்ல முடியாது, மேடை நகரிங்க கருதி நம்ம சொல்ல மாட்டோம். இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக அந்த இருக்க இடத்த எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு பெரிய படமாக, எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். 2013 டைரக்டர் நானும் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 13-14 வருஷம் கழித்து மறுபடியும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு 10 வருஷமாக ஆல்மோஸ்ட் படமே இல்லை. மறுபடியும் கூப்பிட்டு என்னை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மலையன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்கள், பேரர் சார் அவர்கள், தேனப்பன் அவர்கள், தேவயானி அவர்கள் மற்றும் அரவிந்த்ராஜ் அவர்கள், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், இந்த படம் சம்பந்தப்பட்ட, அதாவது ஹீரோவாகவும் இயக்குநராக இருக்கும் சதாசிவம், ஹீரோயின், இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன், பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல, இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு, எல்லாம் பேரர் சார் அவர்களுக்காக தான். பரவாயில்ல, இவர் நம்ம பிரபாகரனையாவது பேரர் சார் கூப்பிட்டார், என்னையே வந்து யாரும் கூப்பிடல, நம்பியை கூப்பிட்டாப்புல. எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பி வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இது வந்து பேரர் சாருடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. பேரர் சார் அசிஸ்டன்ட் சொன்னோன்னா அப்புறம் மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா பேரர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி உழைச்சிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த அன்றைக்கி நானும் சங்கத்தின்
இணைச் செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கணுன்ட்டு வந்தேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 90% ஆட்களுக்கு வந்து இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள். எந்த டைரக்டர் கேட்டாலும் சரி தான், அவருடைய பாதிப்பு, அவர் படங்களை பார்த்தோம், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாக்யராஜ் சார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து நான் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்தில் தான். நான் அவருடைய தீவிர ரசிகன். அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்க்குறப்ப இது ஃப்ளைட்டில் உள்ளே தான் உட்காரும்போது தான் பார்க்குறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருறது அவர். எனக்கு ஷாக்கு, உடம்புலாம் வளவலம் விளக்குது. ஒரு புக்கோடு உட்காந்தார். வணக்கம் சார் அப்படின்னா திரும்பி பார்த்து வணக்கம் அப்படின்னா, சார் நீங்கள் மறந்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை புக்கை படிச்சுட்டு, அப்போ சார் நான் டைரக்டர் வெங்கடேஷன் தெரியும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அவருடைய படங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நீங்கள் விடிவரை காத்துற படத்தை திரும்பவும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இது இருக்கும், ஒரு 12 வருஷமாக இருக்கும். ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இன்னை வரைக்கும் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அப்படிம்பாங்க. ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும் குறிப்பாக அதுவும் இயக்குனர்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க ஒரு பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எல்லாத்தையும் இருக்குது. தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது, ஹீரோக்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பாக்யராஜ் சார் இருக்காருன்னா திரைக்கதையில் இன்னை வரைக்கும் அவருடைய கதையில் ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன். அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு. அப்படி அவருடைய திரைக்கதையில் வந்து இன்றைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டுருக்குங்கள எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா, அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதிடலாம். அவ்வளவு ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம். இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலராக இருந்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும். சரி, இப்போ என்னென்ன மேட்ரு, மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாஜில் ஜோசப். அவருடைய படங்கள் எல்லாமே அங்கே ஹிட்டு. அவர் கதை எழுதி வேறு டைரக்டர் பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு. அப்படி அவர் வந்து கதைகளை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோமே, உதயகுமார் ஆரம்பித்து எல்லாருமே, நானும் பல மேடையில் பேசியிருக்கேன், கண்டென்ட்டுன்னு. அந்த கண்டென்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம். ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை, லைஃப்பில் இருக்குது, அங்கேருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாஜில் ஜோசப் படி எல்லா படத்துலையும் இருக்குது. இதை நமக்கு அப்போவே காட்டிட்டாரு நம்ம திரையுலக ஜாம்பவான் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள். கோயம்புத்தூரில் நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்தில் வந்து சொல்லியிருப்பார். நிறைய சம்பவங்கள் அவர் படத்தில், மௌன கீதங்கள் ஆரம்பித்து உருகை ஓசை ஆகட்டும், எல்லா படங்களையுமே அவருடைய அந்த கேரக்டருடைய எளிமை, அவர் எங்கேயோ பார்த்த எங்கேயோ சந்தித்த மனிதரில் ஹீரோ ஆக்கிடுவார். எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பார், அதை வந்து அவர் வந்து ஒரு கேரக்டராக மாற்றிடுவார். உருகை ஓசில் சங்கிலி முருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதைத்தான் ஃபாஜில் ஜோசப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியடில். சார் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர மேனன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பாசில் ஜோசப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வர்ற இயக்குனர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு டக்குன்னு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது ஹிட் ஆகும். சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், டிராகன். அந்த இயக்குனர் எடுத்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், கதை இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே சாருடைய படங்களுடைய பேட்டர்னில் இருக்கும். அவர் பார்த்துலாம் பண்ணல, பேட்டர்னில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த சதாசிவம் இஎம்ஐயை வந்து அவரே பாக்யராஜ் சார் பாணியில் ஹீரோவான் நடித்து இயக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆடியன்ஸு ஏற்றுக்குவாங்களா, கூட்டம் வருமா வராதா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரும் வரலாம் ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க.
படம் சூப்பர் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, ஃபோனும் வராது. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட்டு நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இஎம்ஐ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வருதுன்னு தெரியுது. அதாவது வந்து இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது, எப்படியெல்லாம் மிரட்டுவாங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் அந்த படம் பதிவு பண்ண போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டோட வருதுன்னு தெரியுது. அதை சதாசிவன் நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருப்பார். முதல் படம் பண்ணுறதும் அதுவும் புதிய தயாரிப்பாளர் பண்ணுறதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேரரசு சார் இருந்திருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நான் வந்து எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும். ஆதவன் உண்மையிலே வந்து ஒரு இப்போ சொல்லியிருந்தாலே எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னு. அவர் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர். அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு. அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட நடிகர் இருந்தாலும் அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டே எல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடுவார். என்னுடைய சண்டை மாறுதோன்னு படத்தில் வந்துட்டு அவர் காதல் தண்டபாணி அவர்கள் வந்து படம் முடிகிற தருவாயில் காலமாயிட்டார். அப்போ டப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் பேசினா கரெக்டாக இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பார்ப்போன்ட்டு நான் போயிட்டேன். அப்போ எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை. ஆதவன் பேசியிருந்தார். வந்து பார்த்தா எனக்கு அவராக பேசினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அக்யூரேட்டாக காதல் தண்டபாணி பேசினார். இன்றைக்கும் சண்டமரம் படத்தில் காதல் தண்டபாணி பேசுனது அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டான ஆள். கொஞ்சம் நடிகை பாஸ் நீங்கள் பண்ணதுன்னு அது அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பாப்புலரான நிகழ்ச்சியை பண்ணார். இன்னும் சொல்ல போனால் அந்த ரீல்ஸ்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடியே பயங்கர வைரலான ப்ரோக்ராம் அது. அவர் பாண்டி எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. குறிப்பாக தயாரிப்பாளரை சொல்லணும். ஒரு புதிய படத்தை எடுத்து அதை நம்பிக்கையோட அந்த டைரக்டரே ஹீரோவாக்கி அவர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேவயானி அவர்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைட்டில் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாங்களே. அவங்க படத்துடைய டைட்டில் வந்து கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில். அது அவங்களுடைய முதல் டைரக்ஷனில் வரக்கூடிய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் இல்லை, நீங்கள் இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இப்போ இயக்குனர்ஸில் வந்து இதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ தேவயானி மேடம் கூட டைரக்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக பாக்கியராஜ் சாரும், எஸ்ஆர் பிரபாகர், பேரரசு, ஏ வெங்கடேஷ் சார், இவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் அரவிந்தரன் சார், இவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் என்னையும் கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து டைரக்டர் சதாசிவன் தான் கூப்பிட்டாரு, பேரரசு கூப்பிடல. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை மதித்து யார் கூப்பிட்டாலும் டெஃபினட்டாக ஃப்ரீயாக இருந்தேன்னா போயிடுவேன். அது ஒரு சின்ன படம்னா டெஃபினட்டாக அங்கே ஆளாக அந்த டைமுக்கு வந்து நிற்பேன். இது என்ன எனக்கு என்ன ஒன்றுமே இல்லை, சும்மா ஆஃபீஸில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு 4 பேருக்கு உதவியாக இருந்தால் யூஸாமிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து என்னெல்லாம் முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்போ உதயகுமார் சார் சொன்ன மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை அப்படிங்கிற சொன்னதில் இல்லை, நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா எல்லா நடிகருமே இப்போ வந்து அவங்க சொந்த படம், அவங்க மாமா மச்சான், அவங்க சித்தி பையன் இப்படியே படம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள்லாம் என்ன வேலையை பார்க்குறது. இப்போ என் நிலமை வந்து நடிகராக இல்லை தயாரிப்பாளராக என்னென்னே தெரில. ஆனால் எனக்கு சுட்டுப்போட்டால் இது தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால் சினிமாவில் நம்ம உண்மையாக இருந்ததுனால ஏதோ விதத்தில் ஏதோ இந்த இயக்குனர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை நடிக்க கூப்பிட்டு சொல்லி கொடுத்து ஏதோ கொஞ்சம் அங்கே ஏதோ நடிச்சுட்டு இருக்கேன் ஏதோ படங்களில். நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கோம் படம் எடுக்கிறதுக்கு. நல்ல கண்டென்ட்டு கிடைக்கல. கண்டென்ட் கிடைச்சா டெஃபினட்டாக நான் இப்போ கடைசியாக எடுத்த படம் பேரன்பு மம்முக்கா வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைக்கல. இப்போ நான் எடுத்த எல்லா படமுமே எங்கள் ஆஃபீஸ் தேடி வந்த ப்ராஜெக்ட் தான். நான் எதுவும் எந்த நடிகர் வீட்டில் போய் நின்று கேரவானுக்கு வெளில நின்று டேட்டு வாங்கியெல்லாம் படம்லாம் பண்ணல. நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஆனால் எங்கே நல்ல கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவர் சொன்னார் பேசில் ஜோசப், அது பொன்மான்னு ஒரு படம்
முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில். அது ஒரு சின்ன லைனாக கரெக்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி தமிழில் வந்துன்னு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ட்ராகன் மாதிரியும் இப்போ லவ் டுடே பண்ணார் அந்த பிரதீப் ரங்கநாத், அதே மாதிரி தான் இந்த சதாசிவம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டைரக்டர் கம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைக்கதை மன்னன் அருமை அண்ணன் பாக்யராஜ் சார் அவர்களே, தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களே, படத்தின் கதாநாயகி அவர்களே, அன்பு சகோதரி தேவயானி மேடம் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, நண்பர் வெங்கடேஷ் அவர்களே, ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சது எல்லாரும் பேசும்போது. தயாரிப்பாளர் யாருக்குமே இஎம்ஐ சொல்லாமல் காசை கொடுத்துருக்காரு. எல்லோரும் வாங்கிட்டாங்க. யாருக்குமே அவர் இஎம்ஐ சொல்ல அடுத்த மாதம் வந்து வாங்கிக்கங்க, ரிலீஸ் ஆனோன்னு வாங்கிக்கங்கன்னு. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். உங்களை வரவேற்கின்றோம். ஏன்னா எல்லாரும் பேசும்போது வந்து தயாரிப்பாளரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது படத்தினுடைய இசையும் சரி, பாடல்களும் சரி. எங்கள் பேரரசு சார் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னாங்க. நான் பேரரசு சார் கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர் வந்து இது முதல் படம்னு தெரியாத அளவுக்கு நடிப்புலையும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எங்கேயோ ஒரு ரூட் இருக்குது. ஒன்று நடிகனாக இல்லாம், இல்லை இயக்குனராக இல்லாம், 2 ரூட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ஆதவன் அவர்கள் வருஷம் ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாரு. நானே 2-3 படத்தில் பார்த்த மாதிரி தெரியுது. பாண்டி தான் அதுக்கு பதில் சொல்லணும். படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார் நண்பர். ரொம்ப அருமையாக பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒளிப்பதிவு யாரோ பேசும்போது கரெக்டாக சொன்னாங்க. அதை ஒரு ஷாட்டுங்கிறது வந்து நமக்கு துண்டு துண்டாக அழகாக தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது. பிரபாகரன் சார் சொன்னது அருமையாக சொன்னாங்க. அதை ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா இழுத்துடுச்சுன்னா இது பண்ணால் நம்ம எடிட்டிங்கில் அப்படி மேனேஜ் பண்ணி அப்படி ஒரு கட் பண்ணுவோம். அது நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஆடியன்ஸுக்கு புரியுதோ இல்லையோ. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு. பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இசையமைப்பாளர். ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைத்து விட்டால் நல்லபடியாக பண்ணலாங்கிறதுக்கு இந்த இஎம்ஐ படம் வந்து ஒரு உதாரணம். அதோடு இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை இந்த இஎம்ஐங்கிறது. ஏன்னா அது இஎம்ஐ போடுறதுக்கு நீங்கள் அதை சீனில் சொல்லியிருக்காரான்னு தெரில. கடைக்கு போயிட்டோன்னா 10 பேங்க்லேருந்து வருவோம். ஒருத்தர் நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. சார் நம்ம இதில் போடுங்க சார், அங்கே போனீங்கன்னா 8% சார், நம்மளது வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், பேப்பருக்கு மாத்திரம் கொஞ்சம் செலவாகும் சார்னு. பேப்பர் வாங்குறதுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா 900 ரூபான்னு. பேப்பர் அவ்வளோக்கா வாங்குகிறோம். நம்ம பண்டில் கதை எழுதுறதுக்கு கூட அவ்வளோ பேப்பர் வாங்க மாட்டோம். அது மாதிரி இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கங்கிறது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு கலர் கனவாக நமக்கு தெரியுது. பார்க்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக தெரியறதுனால எல்லாருமே இஎம்ஐ போட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடுறோம். அது ரொம்ப அழகாக காட்டியிருந்தார் அந்த பைக் சீன்லேயே. அந்த இது நல்லா இருந்தது. இஎம்ஐயில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு எனக்கு தெரியல. டைரக்டர் இஎம்ஐயில் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு தெரியல. ரொம்ப நல்ல ஒரு கருத்தை வந்து கொண்டுகிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் திரைப்படத்தை பற்றி எல்லாருமே இந்த மேடையில் நிறையா பேசினாங்க. நல்ல படம் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு நம்ம ப்ரொடியூசர் கேரண்டி கொடுத்துட்டு போயிட்டார். நல்ல கதை இல்லை அப்படின்னு உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டார். நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலைன்னு. ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் படங்களை பார்த்தால் சிறிய படம் பெரிய படம் என்பது பட்ஜெட்டை வைத்து நிர்ணயிக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் பட்ஜெட்டே இல்லாமல் பண்ண சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால் பட்ஜெட்டை வச்சு பெரிய படம் சின்ன படங்கிறது கிடையாது. நான் எப்போயுமே சொல்லுவேன், கமர்ஷியல் படம் ஆர்ட் படம்னு சொல்லும்போது நல்ல படம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். படம் நல்ல படம், அதுதான் இந்த படம். நல்ல படம் தான். இஎம்ஐ நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இதை தவிர்க்க முடியாதது என்னென்னா, போன மாதம் மட்டும் நல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும், ஏறக்குறைய 32 படம் ரிலீஸ் ஆகிருக்குது.
அதாவது மாதத்தின் எண்ணிக்கையை விட படத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு படம் பார்த்தா கூட 2 படம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு படங்கள் வந்துட்டு இருக்குது. இதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சேர்ந்து அதற்கு தீர்வு காண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் சினிமா என்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சினிமாவுக்கு வர்றவங்க யாரையும் நம்ம வராதுன்னு சொல்லி தடுக்க முடியாது. இதுக்கு எப்படி தீர்வு காண போகிறோங்கிறது தெரியல. மக்கள் ஆனால் தெளிவான தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல படமாக இருந்தால் அவங்க எந்த படத்தையுமே பார்க்குறாங்க, நல்ல படம் இல்லைன்னா பார்க்குறது இல்லை. அதனால் நீங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. உங்கள் படத்தை சரியான விளம்பரத்தோடு விளம்பர யுக்திகளை பயன்படுத்துங்க. பத்திரிகை நண்பர்கள் இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, விளம்பரத்தில் வித்தியாசப்படுத்தி படத்தை அருமையாக தியேட்டருக்கு கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக இது ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள், நன்றி. மேடையில் வீட்டிற்கும் பாக்யராஜ் சார் வணக்கம், அரவிந்தாஜ் சார், வெங்கடேஷ் சார், பேரரசு சார், இஎம்ஐ படத்தோட கதாநாயகி, படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், எவ்ரிபடி, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனிலிருந்து இஎம்ஐயோட போஸ்டர் அனுப்புனாங்க, இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில், யூனிவர்சல் டைட்டில்னு தான் அது. ஸோ இஎம்ஐ இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது போல் இருக்கே, அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம். நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ, இல்லையா? வீடு வாங்குறதுலேருந்து வண்டி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உதவுது இது. ஆனால் அது தப்பாக நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான். ஸோ எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அது. பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம். அவர் ஜெயிக்கணும். இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது, எந்த காலத்துலேயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும், அதுலேருந்து அட்லீஸ்ட் 10 20 நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும். அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். எஸ். ஸோ அதே மாதிரி படத்தோட டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். யா, நாங்கள் எல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் நமக்கு கதை சொல்லும்போது நடுவில் நாங்கள் கேட்போம், நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட் அப்படி கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சாரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன். சுந்தர் சி சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க, எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க. ரொம்ப சந்தோஷம், பேரரசு சாரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா, யா, ஆல் த பெஸ்ட் டு யூ. யா, அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார், நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் வருஷத்தில் 2-3 படங்கள் பண்ணுங்க சார். அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க. We want you to see you more. Yeah, and Pandi, you also. I think I worked with you long back, இல்லையா? சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. Yeah, so you should work more. And everybody, and the hero of the today's function, you look so cute. So all the best to you. I hope this film is a grand success. நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐம் சாரி. ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் ஆகணும். யா, கைக்குட்டை ராணி. ஓகே, எப்போவுமே லைஃப்பில் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும், நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும், புதுசாக ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும், ஒரு ஓடுற நதி போல் இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவனா,
புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரெக்ஷன் பண்ணேன். இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட டைரெக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் வந்து எங்கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் were பாய்ஸ், ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது, சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோட கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன், ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு, டெல்லி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். யா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தோம் அந்த படம். அதில் ஒர்க் பண்ண எல்லாரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்னோட அசிஸ்டன்ஸும் பிரசாதோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், டிஓபி கூட பிரசாதோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ வி ஆஸ் அ டீம் வி மேட் த ஃபில்ம் கைக்குட்டை ராணி. இதில் பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் தட் த மியூசிக் இஸ் பை இசைஞானி இளையராஜா சார். நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும் கதை சொன்னதும் சாருக்கு, அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார். அண்ட் ஹீஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார். And the editing is by Lenin sir. So he has done the editing of the film. So and Lakshmi Narayanan sir has done the music, mixing of the film, audio mixing. Effects are by Sedu sir. So in the team என்னோட ஃபிலிமில் வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், எல்லாரும் நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ். ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு EMI அண்ட் விஷிங் EMI ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த EM இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கலை. இந்த படத்தில் ஒரு பங்கு கொண்ட கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கிரா சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். சினிமாவை அந்த நேச்சா தான் அந்த பெருந்தன்மையெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ம மூலிமா வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராசு பாதிப்பெலாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. ஆமாம், இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சுருப்பாங்க. நான் ஸ்கூலில் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார் ஒரு கதையில்.
அதில் ஒரு இதாக சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்குறது, ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும்ட்டு. ஜெமினி சினிமாவில் இன்ட்ரோ வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதையை யோசித்தேன். சினிமாவுக்காக ஒரு கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். ஆமாம், யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆமாம், இருந்தாலும் அதான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் சார் பற்றி இப்போ நிறைய பேர் பெஸ்ட்டு இருக்கலாம். ஆமாம், எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்போலாம் இது மூணு தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்தர் ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது மூணையும் போடணும். கதை, வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஒரு இயக்குனருக்கு மதிப்பை இழக்க செஞ்சது பாக்கியராஜ் சார் தான். அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்கள, மலையாளத்தில் வந்து எப்படின்னா இப்போ தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்குது, மலையாள ஃபீல்டு ஏன் இன்றைக்கி சிறந்து விளங்குது அப்படின்னா, இங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நான் பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிறேன். ஆமாம், எத்தனை நாள் ஒர்க் பண்ணிக்கிறேன், பாக்கியராஜ் 10 கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தான முடிச்சு தூணு வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஒரு கதாசிரியர் ஓகே பட்டுக்கொடை புறவர் கதை இதோட கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு கதையே பண்ண தெரில, நீ என்னடா டைரக்டரு, அங்கே அடிவிட்டு போகிறோம். நான் ஒரு நாவலை தூக்கிட்டு போயிட்டு சார் அந்த நாவல் நல்லா இருக்குது சார், இதை நான் படம் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க சார்? நான் பாரதிட்ட 5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை இது நாவல் சார். யார் நாவல்? யார் வேறு ஒரு நாராயணன் சாரோட நாவல் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு படம் உனக்கு அதே பண்ண தெரில, நீ உன்னை எப்படி டைரக்ஷன் கொடுக்குறது? தமிழ் பிடிச்சல சொல்கிறேன். இங்கே டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும், அவர் தான் வசனம் எழுதணும், அவர் தான் திரைக்கதை எழுதணும், இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும். நல்ல வேலை இடையில பாக்கியராஜ் வந்து இசையமைச்சிட்டாரு, பாட்டு எழுதிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மெயில் ஏற்றலை சார். இல்லைன்னா இப்போ வரவங்களாம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாட்டு பாடணும், நீ தான் டைரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்கள் டேரக்டரை ஒத்துக்கணும்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம். அதான் மலையாளத்தில் அப்படி இல்லை. மலையாளத்தில் இன்றைக்கும் ஒருத்தர் டைரக்டருக்கு என்ன அனுபவம், ஜோசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, பாசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, அப்போ இந்த பெரிய டைரக்டர்கள்ட்ட ஒரு 5-6 ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சார் என்னோடய ஃப்ரெண்டோட கதை சார் இது சார் அப்படிங்க. கதை டிபார்ட்மெண்ட் வேறு, டைரக்ஷன் அனுபவம் வேறு. அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க, கதையின் தன்மையை பார்க்குறாங்க. தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொன்னீங்கள கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்றைக்கி இங்கே ஜெயிக்குது. அதனால் சார் உங்களால் சார் எங்களுக்கெல்லாம் பாதிப்பு. எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்மள்கிட்ட. அப்புறம் கைக்குட்டை ராணி, தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் அவங்க தான் ராணி. ஆமாம், தேவானி மேடம் அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவானி மேடம். ஆமாம், ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு. ஆமாம், நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஒரு 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 பெண்ணை பக்கத்தில் மரியாதை வரணும்.
அவங்கள பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். ஆமாம், காரணம் இன்றைக்குள்ள நடிகைகளுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளியோட நினைக்காத ஆர்டிஸ்ட் தான் தேவயானி அவர்கள். நம்ம சில நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல, ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பாங்கனை தோற்றதுக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால் வெற்றி அடைகிறாங்க. ஒரு 4 வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எடுத்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சியை காட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்ப பாங்கான தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாகிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க குடும்ப பெண்ணை பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்கிறவர் தான் தேவயானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைதிலினி கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ காமெடியாக. அந்த ஹோம்லியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, அது பரவாயில்ல, ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க பரவாயில்ல. ஒரு டாப் டிஷர்ட்டுமே போட்டு அவங்கள ஓட விட்றாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு ஒரு கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஹோம்லிக்காக தான் அவங்கள பார்த்துருக்கேன். அப்போ அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியை காட்டும்போது அது மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்றைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தலைச்சி ஏறும் மார்க்கெட். அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாவுக்கும் அவங்க கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். ஹோம்லி அவங்கள யாராவது ஹோம்லிக்கு லுக்குக்காக, குடும்ப பாங்கான தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் தேவயானி மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம். ஆமாம், அப்புறம் இயக்குனரும் ஆயிட்டாங்க, கைக்குட்டை ராணி இயக்குனர். வாழ்த்துக்கள் மேடம். ஆமாம், ஆர்டிஸ்ட் நடிகைகளில் முதல்ல பானுமதி அம்மா இயக்குனர் ஆனாங்க. அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குனர் ஆனாங்க. அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குனர் ஆனாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனர் ஆகியிருக்காங்க. நிறைய நடிகர்கள்லாம் இயக்குனராக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பானுமதி அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க, லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க, ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த கைக்குட்டை ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும். அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கிரீடம் தலையில் சூட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அப்புறம் இந்த மேடையில் இன்றைய நாயகன் அப்படின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத்
பிச்சை. முதல்ல நம்மால் சதாசிவம் கூட்டி வந்தார் மினிஸ்ட்ரேட்டரை. மற்ற பேசிட்டார், சார் மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களை அறிமுகப்படுத்தணும் சார், நீங்கள் இது போடுறதுக்கு பாட்டு எழுதணும் சார் அப்படின்னா. சரி வாங்கிட்டேன். கூட வந்துட்டாங்க. யார் மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தா இவரை காட்டினாங்க. இது எந்திரிங்க சார், ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு. நான் என்னடா அது விஸ்வாமித்திர மாதிரி தலையெல்லாம் இருக்குது, நான் ஆளை பார்த்தா மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. பேர் அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை. பிச்சையா? என்னோட ஏற்கனவே ரிஷி மாதிரி இருக்காப்புல, பேர் வேறு பிச்சை. திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு. சரி ஓகே, அப்போ நானாக சமாளிப்படுத்திட்டேன். பிச்சைக்காரன்னு படம் டைட்டிலே பிச்சைக்காரன் வச்சு படம் ஓடலையா? கோடீஸ்வரன் அப்படிலாம் எடுத்து சில படம் சரியாக போகலை, ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு. ஓகே, ஒரு சமாதானம். அப்புறம் சுந்தர் பிச்சை, சூப்பர், உலகளவில் வெட்டி அடிச்சிட்டான் அந்த மனுஷன். அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, திறமை தான் ஜெயிக்கும். சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதும்பாங்க. பாக்கியராசர் படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். எப்படி ஒரு கை ஓசை வரும்? வராதுல்ல, அது ஹிட்டு. மௌன கீதங்கள், சரி மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமாக கம்முன்னு இருக்கணும், அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூறல் நின்று போச்சு. நான் பார்க்குற பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது அவரை. அப்புறம் என்ன பேச சாருக்கு தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூறல் நின்று போச்சு. இப்போ நம்ம ஒரு பிடிச்சரை பிடிச்சி, நான் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கதையெல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஓகே போச்சு. பிடிச்ச ஒரு டைட்டில் கேட்குறாரு, என்னப்பா டைட்டில்? சார் தூறல் நின்று போச்சு. கிளம்பிட்டுருவாங்க. ஏண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிறேன், விளங்கு போடான்றான். ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார்? இப்படி நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார். நான் என்ன சொன்னால், அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேறு இது வேறு. திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் பார்க்குற சார் மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையமைத்து அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு இன்னொரு ராசி இருக்குது, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 படம் இசையமைச்சிருக்காரு. ஒன்று ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்று கொற்றவன் போய்கிட்டு இருக்கு. இது மூலம் நான் நடிச்சிருக்கேன். அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி. அப்போ இது அப்போ பார்த்து நடித்தேன். நம்ம அன்றைக்கி பிச்சைன்னு சொன்ன யோசிச்சுமே, அப்போ இந்த பிச்சை இசையமைச்சு எல்லா படம் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்குமே, அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது. அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன். ஆமாம், நிறைய படம் நீங்கள் வந்து நிறைய 10, 20, 30, 100 படம் எடுக்கணும், அப்போ நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல. அப்புறம் இதில் ஆதவனின் ஆதங்கம்னு வைக்கலாம் டேட்டில். ஆமாம் சார், ஒரு ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சியே. நான் கூட என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் சொல்கிறாரு, ஒரு படத்தையும் கூப்பிட்றாங்க போல இருக்கே, நல்ல திறமையான ஆள். அந்த ஸ்பாட்டில் டேரக்ட் அப்பப்போ கவுண்ட் அடிப்பார். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இவர் பயன்படுத்திக்காம என்னோட வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறாப்புல. அந்த பிளாக் பாண்டி சும்மா இருக்கும். இது நண்பு சார், எப்போவுமே நண்பரால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. எப்பவுமே கூட இருக்கவும் புளி வரிப்பான். பாக்கெட்டில் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், அது முந்தான முடிச்சல 4 துரோகிகள்ன்ட்டு. அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நானும் நினச்சேன், சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பட ஆரம்பித்தா நம்ம ஆதவங்க சொல்லணும், சரி எப்போ நல்ல திறமைசாலிப்பா யூஸ் பண்ணிக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பாண்டி அவர் யூஎஸில் இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவார். அவர் சரி ஓகே, இது வேறு மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம அப்போ எனக்கு போச்சு. எனக்கு அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸை செட்டில் ஆகிட்டார். அவர் இந்திய குடிமகனே இல்லை முதல்ல.
தமிழ் குடிமகனே இல்லை. அவர் யூஎஸ் அங்கே குடிமகனுக்கு நான் ஏன் போராடணும் அப்புறம் நான் வந்து ஒரு அண்ணியை நினச்சிட்டேன். அப்புறம் அவர் ஆதவன், நான் அஜித் மாதிரி நான் வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காரேஸு போயிட்டார், ஒரு படம் பண்ணார். நீங்கள் யூஎஸ்ஏ போய்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அடிங்க, நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணோம், நாங்கள் ஃபீல் பண்ணணும். இதுக்கப்புறம் யூஎஸ்ஏ ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க, 6 மாதம் இங்கேயே இருங்க. போச்சு. அதனால் 6 மாதம் இங்கே இருங்க, அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 6 படம் நானே வாங்கி தந்துடுறேன். இந்த எத்தனை டேரக்டர் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு. பிளாக் பாண்டி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேணான்னாங்க, அது அவங்க வேணான்னாங்க. இவர் அது பிளாக் பாண்டி நீ பாண்டின்னு கூப்பிடுங்க, அது பாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது. அவர் வாய்ப்பை கட் பண்ணுறாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு. ஆனால் பிளாக் பாண்டியை மாற்றவே முடியாது. ஏன்னா பிளாக் பாண்டிங்கிறது அவர் உருவ கலருக்காக வச்சது. அதனால் அது சேர்ந்து சார், அது சேர்ந்து தான் பிளாக் பாண்டி. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே, இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே, ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக ஒன்று. அது விஜய்க்கியா? இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன், சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு ஒரு ஆனால் இந்த மாதிரி பேர் தான் பிச்சை, நம்மளை பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. என்னையா டென்ட்டுக்கு வாங்குங்கிறியா சார்? கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு அப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிரப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன். அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டினும் போது இன்னும் பயம் வந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது அவர் பயம் இல்லை. சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசும்போது வந்துட்டு போகுது. என்னடா இங்கே இவ்வளோ டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மச்சான், ஏன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார், பெண்டு கழட்டிட்டாரு. அவரும் சின்ன பையன் இருக்கு. பேரரசு படத்தில் விஜய் சார் எப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பரண்டு என்ன ஆட வைக்கணும், அங்கேயும் பிட்ட போட்டாங்க இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு, தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுங்க. ஆனால் சார் நல்ல ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தளவுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் அஸ்டன் சொல்கிறாரு? ஆனால் இவர் ஏஸ்டன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கிற அஸ்டன் மாதிரி இருக்கார். நம்ம உள்ளே டைரக்ஷன் தான் ஒதுங்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே, அவ்வளோதான். இவர் வந்து பாய்க்கிற நினச்சிட்டு தான் ஒரு இருந்திருக்காரு. சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்க்கிற தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஸ்டண்ட் தான், அவரோட அஸ்டண்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான், இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசணும் வச்சுங்களேன், இவங்க கொண்டு வா அப்படியே. என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. இஎம்ஐயில் நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம்ல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸுக்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு தான் கிளம்பிடுவாப்பில். கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை திறக்கிறது யார்? அவர் ஒய்ஃப்.
இஎம்ஐ வாங்குறது கணவன். அவன் வந்து அவன் பட்ட டார்ச்சலாக இருக்குன்னு உங்களுக்கு அது பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதவன் மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார், ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அவர் ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் போனால் எடுக்க மாட்டார், நீங்கள் முன்னாடி எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கரில் போடும், அது ஸ்பீக்கரில் போடச்சணும். இதை அப்புறம் இப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வருவோம் 4 மணி போல் வந்துட்டாரா அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கலவிட மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட கலவிட மாட்டாங்க. இவன் வந்து கலவிடுவார், இன்னும் வரல உங்கள் புருஷன் ஆமாட்டா. அது ஒரு சரி மறுநாள் 2 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா, வந்திருக்குது யார், சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டேன் கடன் கொடுக்க வந்திருக்கானா. அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாருன்னு பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மரம் தான் எட்டி பார்ப்பாங்க. அதனால் பைக் அது நிற்கும், நிற்பானா திறக்கவே மாட்டாங்க. பயம். 1 நாள் கழிச்சு பார்ப்பாங்க, வெளியவே நிற்பான், கதவு திறக்க முடியாது, பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான், ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்கள மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார், அதை எதிர்கொள்கிறது யார்? லேடிஸ். அப்போது நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சர்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது, அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான், என் புரிச்சு நீ பேச மாட்டியா அப்படின்பான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குகிற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்கள அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க. என்னென்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், அவன் 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு, 7 மணிக்கு வந்து வெளி அடிக்கிறது, கதை தட்டுறது. அப்படி இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு, 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணுறவங்களா வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30க்கெலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் நீ தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே ஒரு டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா அப்படின்ட்டு அதுக்கு வீட்டுக்கு வர்றது. ஆமாம், இது வரைக்கும் இவங்க போனதுலேருந்து இவங்க வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது குடும்ப நீ வா 25,000 சம்பளம், நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும், இவங்க வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்களே இவங்களையும் சமாளிக்கணும். அந்த பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போடு பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேறு, ஒரு பொறுப்போடு பார்க்க படம் வேறு. இந்த இஎம்ஐ வந்து நம்ம பொறுப்போடு பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம், நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 5,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் ஒரு பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு வந்து எப்படி ஒன்றும் தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலையும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே, உங்கள் டைம் வச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன், நீ கிளம்புங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல.
அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சுக்கலாம். யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இது நான் ரெகுலர் பார்த்துருக்கேன். அதான் எனக்கு கோவம் வருது. நான் 1 ஹவர் பேசுவேன் சார். பாய்க்கிறேன் சார், மன்னிச்சிருங்க சார். நான் 1/2 மணி நேரம் பேசுவேன். இது நீங்கள் உள்ள உங்கள் டைமில் அதோட முக்கியமாக வேலை தான் கிளம்புங்க. இதுக்கு வந்திருக்கீங்க, முடிச்சா பாருங்கள். எனக்கு நாங்கள் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு எமோஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஜோக்கரை பேசிக்கிருவாங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இந்த என்ன ஆகும்னா ரோட்டில் வாழ மாட்டோம். வாழ்கிறதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்கிறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்றைக்கி என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களாக எங்களை வாழ்த்த வந்திருக்கும் திரைக்கதை திலகம் இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் SR பிரபாகரன் சார் அவர்களுக்கும், என்னுடைய மதிப்புமிக்க ஆசான் இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கும் மேலே என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் இந்த இஎம்ஐ கான்செப்ட் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணோம். சரி இது பண்ணலாமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல என் பக்கம் உட்காந்துட்டு ஒரு கால் வந்துகிட்டே இருந்தது. அவரும் சைலண்டில் போடுறது, அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. ஏன் சார் பேசுங்க, ஏன் அந்த மாதிரி ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னாரு. அதான் ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் இஎம்ஐ லோன், கார் லோனுக்காரன் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காப்புல. அது அட்டன் பண்ணி சொன்னால் மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்களே, ஏன் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, நான் இது எதாச்சியாக நடந்தது. அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர், பிரச்சனை 2 பேருக்கும். அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம், கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் காரில் போகிறாரு, தம்பி 2 வீலரில் போகிறாரு ஃபேமிலியோட. அப்போது தம்பி ஒய்ஃப் அங்கே போய் இறங்கும்போது கௌரவமாக இருக்கும் இல்லைங்களா காரில் போகும்போது. அப்போது தம்பி ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட, எனக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கார் எடுத்தாகணும், இல்லைன்னா நான் அவங்க கூட எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி இப்போ தான் இஎம்ஐயில் கிடைக்குது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்ருக்காரு. கார் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் கரெக்டாக இஎம்ஐ போயிட்டுருக்கு. இவரும் முடிஞ்ச வரலையும் கட்டிகிட்ருக்காரு. சார் சொன்ன மாதிரி இப்போ 40,000 வாங்கினா அதுக்குள்ளே தான் நம்ம கட்டி ஆகணும், அதுக்கு மேலே போனால் கஷ்டம், சமாளிக்க முடியாது. இவரும் முடிஞ்ச வரலையும் சமாளித்து பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து தான் இந்த கால் டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. அது அப்போ தான் சொன்னார் அவர் எனக்கு, இந்த மாதிரி கார் எடுத்துட்டேன் சார், என்னால் இப்போ இஎம்ஐ கட்ட முடியல, அவங்க டார்ச்சரும் என்னால் தாங்க முடியல, அதனால தான் ஃபோன் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. இதுக்கு சூரிட்டி போட்டோம் அவனுடைய ஃப்ரெண்டு. இவர் ஃபோன் எடுக்கலனா அது சூரிட்டி போட்டவனுக்கு கால் போகும், அவனுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர். அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அவங்க ஒன்லி கார் சீஸ் பண்ணி போயிடணும், காரை விட்டுறணும். எடுத்துகிட்டு போயிட்டாலையும் அது சும்மா விட்றதில்ல. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்னென்னு, உன் கார் இவ்வளோ ரேட்டுக்கு போயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் நீ கட்டணும், அது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி. இது நடக்கிறது. இது அதுக்கப்புறம் நான் விசாரிச்சது. இது கான்செப்ட் நான் திங்க் பண்ணதுக்கு காரணம் அந்த ஃபேமிலி. ஓகே, அப்போ இப்போ இருக்கிற ஆடியன்ஸு வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக 90% பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
அப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம், வெளியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் சரி இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். எல்லாம் முடிஞ்சோடனே சார் பேரர் சார்கிட்ட தான் சொன்னேன். முடிஞ்ச வரையும் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போது இந்த நாள் வரையிலையும் சாரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றது கூட சார்கிட்ட தான் கேட்பேன், சார் பண்ணலாமா சார் பண்ணலாமா சார் அப்படின்னு. அவர் ஒவ்வொன்றும் அவர் நேற்று நைட்டு கூட ஒரு 9:30 மணி இருக்கும் கால் பண்ணேன், சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா சார் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய கிளாஸ்மேட், +2ல் +1ல் ஒன்றா படித்தோம். +2 இல்லை, முடிச்சுட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. எப்போயாவது ஒரு முறை பேசிக்குவோம். அவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டார். அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம். எப்போயாவது ஒரு டைம் தான், அடிக்கடி பேசுகிறதில்ல. அப்போது படம் பண்ணும்போது ப்ரொடியூசர் வேணும், நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த 4வதுல சாரும் 4 பேரில் சாரும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போனேன். போன உடனே இந்த மாதிரி இஎம்ஐன்னு சொன்ன உடனே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னாப்புல. இந்த மாதிரி 4 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோ போட வேண்டியது வரும்னாரு. இந்த மாதிரி வர்றதில் ஷேர் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னா, அதெல்லாம் வேணாம், எதுக்கு 4 பேர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு பதில் சொல்லணும், ஒரு 5 லட்சம் கொடுத்தா கூட அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும், நீ அப்படிலாம் பண்ணாத, நானே பண்ணுறேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னார். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போ உதவுதுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எனக்கு கரெக்டான டைமில் கை கொடுத்தாரு. நான் நடிக்கிறதா இல்லை, சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஹீரோ தான் பார்த்துட்ருந்தோம். பட்ஜெட் அதிகமாக போயிட்டு இருந்தது, எங்கள் பட்ஜெட்டே கம்மி தான். ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்டே ஹீரோ கேட்டதுனால எங்களால் முடியல. சரி நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணணும், எல்லாம் அவ்வளோ கொடுத்துட்டா திரும்பி கடன் வாங்கி பண்ண முடியாது, மாட்டி போயின்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சார் தான் சொன்னார், பேரர் சார், சார் அப்படி பண்ணும்போது நீயே ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு. நம்ம ப்ரொடியூசரும் என்னது நண்பன் அவரும் அதே தான் சொன்னார், நீயே பண்ணுப்பா ஏன்பா அப்படின்னு. இல்லைப்பா அது சரி வராது பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ணாது, தைரியமாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் பண்ணேன். இது எதர்ச்சியாக நடந்தது தான், நான் நடிக்கணும்னு சொல்லி இது பண்ணல. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் செலவாகிருக்கிறது ₹1 கூட என்கிட்ட இதுவரையிலையும் கணக்கு கேட்கல என்னுடைய நண்பன். அதே மாதிரி அவருக்கு கரெக்டாக உண்மையாக நானும் நடந்துகிட்ருக்கேன். இதுவரையிலையும் எனக்கு லைஃப் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் அவர் கொடுத்துடணும். ஒவ்வொரு விஷயமும் இதுவரையிலையும் பார்த்து தான் செஞ்சுட்டு வரோம், ஒவ்வொரு செலவும். ஏன்னா அவருக்கு ரொம்ப இழுத்து விட்றக்கூடாதுன்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த படத்தில் நார்மலாக பேங்க்கை பற்றி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து காரு பைக்கு ஃபோன் வாங்குறத பற்றி தான் சொல்லியிருப்போம். ஜென்ரல் எல்லாருமே இப்போ ஒரு ஃபோன் 20,000 வாங்குறோன்னா கூட அது கண்டிப்பாக இஎம்ஐயில் தான் வாங்குவோம். ஏன் நானே என் ஃபோன் ஃபால்ட் ஆகிடுச்சு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, போயிட்டு ஒரு ஃபோன் எடுக்கலான்னு போனேன். ஃபோன் ரேட் சொன்னான், சார் இஎம்ஐயில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் வரும், நீங்கள் நான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு 20,000 எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவன் கட்ட விடல. என்னை வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேணாம், டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் 1,800 கட்டுங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. சரி அப்போ நமக்கு அந்த பணம் தான் பெருசு, விட்றா மாதம் கட்டிக்கலாம், இது என்னடான்ட்டு நமக்கு அப்போதைக்கு பணம் வேணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் நடந்தது தான் 15 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி கண்டிப்பாக பெரும்பாலும் அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டியூ கட்டலனாலையும் அவங்க கால் பண்ணி இன்றைக்கி டியூ டேட்டு, இல்லைனா இன்றைக்கி கட்டி ஆகணும், இந்த மாதம் கட்டலாம் வீட்டான அனுபவிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக
ஒரு நாள் ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் இஎம்ஐ எடுங்க எடுக்காதீங்கன்றதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. எடுத்துகிட்டு அவன் எப்படி அதை அனுபவிக்கிறான்றதான் சொல்ல வரோம். அதே மாதிரி நம்ம இப்போது இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து என்ஹெச்சில் ஆக்சிடெண்ட் ஆனால் 48 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம் வரையிலையும் கிளைம் பண்ணிக்கலாம். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அறிவிச்சிருக்கு. பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அந்த ஸ்கீமு. சரி, ஓகே, எதனா ஒரு மெசேஜ் சொல்லணும், நம்ம இதை பேஸ் பண்ணி இதை கனெக்டிங்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த படத்து மூலிமா ஒரு 100 பேரோ 200 பேரோ அதில் வந்து பயனடைஞ்சால் எங்களுக்கு உண்மையாக ஒரு சந்தோஷம்தான். இது ஆல்ரெடி ப்ரொடியூசரும் சொன்னார். நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது சொன்னார், பண்ணலாம்ப்பா, இதனால் மக்களுக்கு ஒன்று போய் சேருதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக அது ஒரு மெசேஜாக இருக்கும். எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக படம் இருக்குது. சப்போர்ட் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே, பாண்டி, ஆதவன், சுரேஷ் மாஸ்டர், அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் ரெகல்சல் போனேன். எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் மாற்றலாம், மூமெண்ட் மாற்றலான்னு இல்லை, வேணாம் மாஸ்டர் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணுறோம், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு தெளிவாக புரியுது. அதனால் ரத்தனை சுருக்கமாக முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இஎம்ஐ டைட்டில் சில நேரங்களில் டைட்டில் வச்சோம்னா முதல்ல புரியாது என்னென்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ இதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி சிங்க் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். சில நேரங்களில் படம் பார்த்ததுக்கப்புறம் சில டைட்டில் புரியாது, எதுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள். ஆனால் இதில் இவர் வச்ச டைட்டிலில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் என்ன இதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துருச்சு. யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தருக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு அந்த டைட்டிலே எல்லா விவரமும் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ப்ரொடியூசர், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேள்விப்படுறேன். என்னென்னா 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் கோதாப்பட்டி வச்சுருந்தார் ஒரு மாஸ்டர், மல்லையன் மாஸ்டர்னு சொல்லி. அவர்கிட்ட வந்து பழகிறதுக்காக போன எங்கள் வீட்டில் தடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நீ செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த பேர் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டைரக்ட் பண்ணுற வரையே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு, ஏன்னா அவர் அது அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கணும்னு தெரியல, அவர் கண்ணு கலங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நன்றி. அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க, அரவிந்த் ராஜன் சொன்னான்னு நினைக்கிறேன், இஎம்ஐ யாருக்கும் வைக்கல நினைக்கிறேன் ப்ரொடியூசர். அந்த அளவுக்கு டெக்னீஷியனுக்கிட்டையும் வந்து அரவணைப்போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதுக்காகவும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்காரு இல்லை, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கன்னா ஆத்தங்கரைக்கு போய், இல்லைன்னா கிணத்து மேட்டில் குளத்து மேட்டில் போய் பாரு, பொண்ணை பற்றி தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து யாராவது புதுசாக டைரக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க எங்கடா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு தான் இவங்க எப்படி என்னங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சதாசிவம் சின்னராஜ் அவர்கள் வந்து எங்கே வேலை பார்த்தாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, அப்புறம் முதல்ல அவர் வந்து திருமலைக்கிட்ட வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பேரரசுக்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ முதல்ல வந்து இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால வந்து இந்த பிச்சை கோடீஸ்வரர் ஆகணும். அவர் அந்த அளவுக்கு பாட்டு போட்டிருக்காரு, நல்லா மெலடியும் நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய அஸ்கு பிஸ்குன்னு சொல்லி ரிஸ்க் எனக்கு ரஸ்க்கு அந்த பாட்டு, அதையும் 6/8 பாட்டும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அதனால் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சோட போகாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து இதில் பணியாற்றிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்.
பேரரசு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்னை பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ மனைவி இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா ராமநாராயண் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மனுஷன் நம்புறதை விட நாய் பூனை புலி இந்த மாதிரி வந்து இதை நம்பினா பெட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதில் வந்து ஆடு கண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர். அதுக்கப்புறம் தரணிக்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது. அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும். அம்மா சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பிங்கிறது. அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவன் வந்து தண்டனைக்கு உள்ளாகணும், தப்பு பண்ணுறவன் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான படங்களாக தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய டைலாக்ஸோட அது எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிறது, சொல்லி அடித்தா கில்லி சொல்லாமல் அடித்த திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த இது பண்ணார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார். தேவர் பிலிப்ஸ்லாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும், பாட்டாக இருக்கும். யார் சரோஜி தேவியும் எம்ஜிஆர் பாட்டு இருப்பாங்க. திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போகிற அப்படி நீக்கிட்டு அப்படி வருவார். ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பாட்டை பாடல அப்படி டப்புன்னு எங்காவது ஒரு மரம் விழுந்து அப்படி எட்டி பார்ப்பார். தேவர்கிட்ட கேட்பாங்க, என்னென்ன அவர் டூயிட் பாடிட்டுக்க நீங்கள் நடுவில் வந்து இதில் வந்து இப்படி டப்புன்னு டயன்னு கையில் கத்தியோடு வந்து நிற்கிறீங்க. அவன் தம் அடிக்க எந்திரிச்சு போயிடுவான், வேறு எதுக்காக எந்திரிச்சு போவானுங்க. நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கத்தியோடு நின்னேன்னா ஓ பாட்டு முடியக்குள்ளே எதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போக மாட்டேன்டா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சில டெக்னிக்கில் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் படத்தில் அங்கங்கே முக்கியமான இடத்துல வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடித்தார். அப்புறம் பாட்டு எழுதினார். ஆத்தாடி அந்த பாட்டு தானே, ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடின்னு, அது மிகப்பெரிய ஹிட்டாச்சு. ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஹீரோக்களையெல்லாம் நம்பாமல் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்றைக்கி லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கதைக்களமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணது இருக்க அதுலேயே அவருடைய யதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. என்னென்னா நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புதுசில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டிலெலாம் வச்சு அதை போய் எங்கேயாவது சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அதை அழிச்சிக்கிட்டேன். இது வேண்டாம், யதார்த்தமாக ஏதாவது செய்வோன்னு சொல்லி 16 வயதில் ரயில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதையை பற்றி திங்க் பண்ணேன். முதல்ல இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கோம், அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து சிவபுரோஜெக்டெல்லாம் முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம். பார்த்தா யார் பார்த்தாலும் அடையாது இது நம்ம பார்த்துருக்கோமே, நம்ம வீதியில் இப்படி இருக்க, நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீட்டில் இப்படி நடந்திருக்க, நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுவர்ல சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நான் முதல்ல செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வர எனக்கு பின்னால் வர அந்த வழியில் கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி வாசில் ஜோசப் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரக்ஷன் பண்ணது அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கோ அதை தான் கதைக்களமாக எடுத்துக்கிறாரு. அதனால தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே பாண்டி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினாப்புல, என்ன அது படமே ஓட மாட்டேங்குது, நிறையா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் யூனியன்
இப்போ இன்றைக்கி தலைவர் அவர் தான், அவரே டைரக்ட் பண்ணால் போனே கிடைக்க மாட்டேங்கிறாரு, டைரக்டருக்களே யாரும் கிடைக்க மாட்டேன், அவரே அப்படி பேசிட்டு போகிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது பாண்டி நீ ஆதங்கப்பட்டு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி அவர் ஆதம் அப்படி தான், நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு. ஆனால் ஆதம் வந்து என்னென்னா வேறு நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறையா வந்து பாடக்கூடிய திறமைகள் இருக்குது, காமெடி சென்ஸ் நல்லா இருக்குது, மிமிகிரி இதெல்லாம். ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறையா வர்றதுனால இங்கே போய் படங்களில் புக் ஆகி இங்கே தேடிக்கிட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐயில் தான் பேமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு போனால் கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால நானே ஒரு வெளியூரில் தான், வெளிநாட்டில் அங்கே இங்கே தான், துபாயில் அங்கே இங்கே தான் நானே 2-3 தடவை சந்திக்க வேண்டி வந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து என்னென்னா இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னென்னா படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு. படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். இப்போ அவர் இந்த ஜோசப் சொன்னாங்களே, பாசில் ஜோசப், அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கதைகள் வந்து எங்கேயுமே அங்கேயும் இங்கேயும் இப்படி போய் தேடி கீடி எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குயிக்காகவும் எடுக்க முடியுது. ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை, பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தெரியல. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா, ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடித்தது. ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான இயல்பாக தான் இருந்தீங்க. என்ன அந்த டூயட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம் இன்னும் இஎம்ஐ கட்டலையே, முடியுமா முடியாதான்னு டூயட்டில் கூட அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின், இவர்கிட்ட மட்டும் லேசாக அந்த ஃபீலிங் இருந்தது. நான் பாட்டப்போ அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல் இருக்குது அப்படின்னு. அப்புறம் நல்லா யோசித்து பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்து அது செய்யும்போது வந்து ரொம்ப அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு. கண்டிப்பாக இதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜரு எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் மனசில் வர்றது தானே ஈஸியாக வெளியே சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து, ஏன்னா இஎம்ஐங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாருமே இதை பற்றி எல்லோரும் பேசினாங்க. இதில் இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க. தேவயானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இது நல்லதாக எடுக்கிறதுன்னா நல்லதாக எடுத்துக்கலாம், கெட்டதாக எடுக்கிறது ஏன்னா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரக்டரே பேசும்போது சொன்னார்ல, ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்த இடம் உங்களோட காருக்கு என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லை, புருஷன் கொண்டு போண்டாட்டிக்குள்ளே சண்டைன்னா என்ன பண்ணுவான், சரி போய் கையெழுத்து போட்டுருவோன்னு சொல்லி கையெழுத்து போடுவான், அப்புறம் மாட்டிக்குவான். அப்புறம் பேர சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும், அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. அதனால் ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படியெல்லாம் இந்த காலத்துன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே இந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும். அதில் இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க, நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க, எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பாக்யராஜ்னு வெளியே பேர் எடுத்தால் கூட வீட்டில் நடக்கிறது எனக்கு தானே தெரியும், நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் பூர்ணிமா கிட்ட வாங்கி கேட்டுட்டு தான் இருக்கேன் நான். அதனால் இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா சீரியஸான மேட்டர்களாக தான் அங்கங்கே வந்தது. ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டார். முதல்ல காமெடியாக இருந்தார், அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியாக கட்டலேன்னு டக்குன்னு வில்லன் ஆகிட்டார். ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை. அதனால் வந்து அந்த அது கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப
க்ளோஸாக ரொம்ப நியராக இருக்கக்கூடியது. ஜனங்க கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் தேவயானி பற்றி நான் சொல்லலை. என்னென்னா நாளைக்கு காலையில் அந்த படம் பார்க்குறேன், அந்த கைக்குட்டை ராணி. நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்காரங்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடவையாக வந்து பேரரசு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார். எல்லார் மனசில் இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவயானி பற்றி நான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சுத்த தமிழில் நல்லா அவங்க ஐஸ்வர்யாவா ரொம்ப அழகாக தமிழில் வந்து பேசினாங்க. ரொம்ப குளிர்ச்சி அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நடுவில் சில நேரங்களில் சில பேர் பேசும்போது என்னென்னமோ மாதிரி இருக்குது. தமிழ் படத்தில் தமிழ் இதுக்குள்ள நிகழ்ச்சியில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்து நீங்கள் பேசுனீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எவ்வளோ நேரம் பொறுமை காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவில் கொஞ்சம் பேரெல்லாம் கோவப்பட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனில் கோபம் சோகம் தாகம் எல்லாமே இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஏன்னா பேச இப்படி இது பண்ணிட்டாங்களேன்னு. ஸோ எல்லாருமே ஒரு சுமூகமாக அதை எடுத்துக்கும், யார் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.